துவாதச மஞ்சரி காபிரசேஷ கதிதோ வையா கரணசேஷ. இப்படி அந்த பழைய அந்த ஒரு வியாக்கரணத்தை படித்து கொண்டிருந்த வயதான நபர், அந்த வயதான பண்டிதர், அவருக்கு உபதேசித்த ஒரு உபதேசமாக தான் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நம்ம மோகத்தை ஆசையெல்லாம் அடக்கி கொண்டு பகவானை எப்படி சென்றடையணும் என்று சொல்லும் அந்த உபதேசமாக தான் இந்த பஜகோவிந்தம் இருக்கு. இப்படி இருக்கும் பஜகோவிந்தம் துவாதச மஞ்சரி காபிரசேஷ, 12 முத்துக்களை கொண்ட ஒரு முத்து மாலையாக இருக்கு. இந்த முத்து மாலையை யார் அணிந்து கொள்றாலோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. துவாதச மஞ்சரி காபிரசேஷ கதிதோ வையா கரணசேஷ உபதேசோபூத் வித்யா நிபுணை ஸ்ரீமத் சங்கர பகவத் சரணை. அதாவது இந்த உபதேசத்தை தந்தவராக இருப்பவர், வித்யையில் ஞானத்தில் உயர்ந்தவராக, ஞானத்தில் நிபுணராக இருப்பவர் நம்மளோட சங்கராச்சாரியர். சங்கராச்சாரியருக்கு இன்னொரு பெயர் தான் பகவத் பாதர், பகவத் சரணர் என்று 2 பெயர் இருக்கு. அதனால் ஆதிசங்கர பகவத் பாதர், ஆதிசங்கர பகவத் சரணர் அவர் இயற்றிய இந்த ஸ்தோத்திரமாக இருக்கும் பஜகோவிந்தத்தின் முதல் 12 ஸ்லோகங்களை அந்த வயதான நபரை பார்த்து இந்த தத்துவங்களை நமக்கு உணர்த்திருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சாரியனின், அப்பேற்பட்ட சங்கராச்சாரியனின் திருவடிகளை பற்றி கொண்டு நாமும் இந்த சம்சார சாகரத்தை கடந்து செல்வோமாக என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த 13வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த ஸ்லோகத்திலேருந்து 14வது ஸ்லோகத்திலேருந்து 31வது ஸ்லோகம் வரை சங்கராச்சாரியர் சொல்ற விஷயங்கள் இல்லை. ஆனால் சங்கராச்சாரியரின் சிஷ்யர்கள் நமக்கு உணர்த்த வரும் பல தத்துவங்கள் அதில் இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம தெனாலிராமன் இந்த மந்திரத்தை அந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்த பிறகே நம்ம காளி அந்த இடத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஸ்வரூபத்தோடு தோன்றியிருக்கிறார். இப்படி காளி அம்மன் அங்கே தோன்றிவிட்டு அதை அந்த ஒரு ஸ்வரூபத்தை, திவ்யமான ஸ்வரூபத்தை, திவ்யமான அழகிய தோற்றத்தை பார்த்து அந்த ஒரு அழகில், அந்த ஒரு திவ்யமான தெய்வீகத்தில் ஊறி போயிருக்காராம். அதிலேயே இது உருகி இருக்காராம் நம்மளோட தெனாலிராமன். இதை பார்த்த உடனே சிரித்து கொண்டே கேட்கிறாராம் நம்மளோட அந்த அம்மன் துர்கை கேட்கிறாளாம், என்ன ஆச்சு, என்னை எதற்கு கூப்பிட்டிருக்க என்று கேட்கிறாராம். அவர் ஒன்றுமில்லையே, நான் இந்த பண்டிதர், அந்த ஒரு ஞானி, அந்த ஒரு முனிவர் எனக்கு உபதேசித்த மந்திரத்தை உச்சரித்தேன், நீங்களே வந்துட்டேன். நீங்கள் இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வைத்துதானே செய்வேன். இப்போ இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன என்று கேட்குறாராம் நம்மளோட இந்த தெனாலிராமன். இவர் முன்னாடியே பார்த்துருக்கோம், ரொம்ப அறிவாளியும் விவேகத்தோடையும் பேசுவார், இவர் பேச்சாலே எல்லாரும் கவர்ந்துடுவார் என்றும் பார்த்துருக்கோம். இவர் பேசின பேச்சை கேட்டு உரத்த அந்த சிரிப்பை சிரித்து கொண்டே சொல்றாராம் அம்மன், அப்படியா, உனக்காக ஒரு பரிசை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் என்று சொல்லி ஒரு கையில் தயிர் சாதத்தையும் ஒரு கையில் பாலால் ஆன சாதத்தையும் தராலாம்.